சரி பேசுவோம். மதிவாணன் சார், முன் எப்போதும் இல்லாத ஒரு அசாதாரண சூழலாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். துணைவேந்தர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க, நேரில் போய் மிரட்டியிருக்காங்க, போலீஸை விட்டு மிரட்டியிருக்காங்க, அவங்க தங்கியிருந்த விடுதியில் கதவு தட்டி நள்ளிரவில் மிரட்டப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அசாதாரண சூழல் அப்படிங்கிறதான் காட்டுது. அரசியல் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற அச்சம் முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த அளவுக்கான மிரட்டல்? தந்தை பெரியார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. மானமுள்ள 1000 பேரோட போராடலாம். அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா உயர்ந்த பதவியில் இருக்கார். பதவிக்குரிய கண்ணியத்தோடு அவர் பேசியிருக்கணும். எதை அடிப்படையாக சொன்னாரும் நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள இந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக முதல் குடிமகன் அவர் தான். எப்படி அவர் அப்படி பேசினார் சொல்லுங்க? நடந்திருக்குன்றது அதனால நிரூபிங்க. இல்லைன்னா பதவி விட்டு வெளியில் போகணும். ஏற்கனவே நீங்கள் தார்மீக அடிப்படையில் பதவி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருக்கணும். எப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் செஞ்ச எல்லா செயலும் தப்புன்னு சொல்லிச்சோ, எப்போ உங்களுடைய அதிகாரத்தை மொத்தமும் உச்சநீதிமன்றம் பறிச்சிடுச்சோ, எப்போ ஆர்டிகல் 142 பயன்படுத்தி எல்லா மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்களோ, அப்போவே நீங்கள் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவராகிடுறீங்க. அப்போ முழுக்க முழுக்க துணைவேந்தர்கள் அதில் கலந்துக்கான போனதுக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் காரணம்ன்றீங்க. தகுதி இல்லாத ஒரு நபர் பொது மேடையில் பேசும்போது நாகரிகமாக பேசணும். மிரட்டினாங்க, உருட்டினாங்க, எந்த காலத்தில் இருக்கீங்க? உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, அந்த மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ அபத்தமாக பேசினார். நான் கேட்குறேன், கல்விக்குன்னு ஒன்றிய அரசு ஒதுக்குற நிதியும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குற நிதியும் கணக்கு போட்டு பேசலாமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீங்கள் 1,24,000 கோடி தான் ஒதுக்குறீங்க. நாங்கள் ஒரு மாநிலத்துக்கு 60,000 கோடி ஒதுக்குறோம். பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் சேர்த்து சொல்கிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சகோதரர் சொன்னார், ஜிஆர் என போடுற தரவுகள் அடிப்படையில் 51.4% 2வது மாநிலம் தமிழ்நாடு. சிக்கிம் நம்பர் 1. ஆனால் சிக்கிமோட பாப்புலேஷன் வேற, நம்மளுடைய பாப்புலேஷன் வேற. அதோட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாம தான் நம்பர் 1 மாநிலம். ஒட்டுமொத்த இந்தியாவோட தேசிய சராசரி எவ்வளோ? 27%. நீங்க பிறந்து வளர்ந்த பீகாரோட சராசரி எவ்வளோ? 14.5. அப்போ நாங்கள் எங்க இருக்கோம்? எங்க கல்வியை பற்றி நீங்க பேசலாமா? முதல்ல இங்க இருக்கிற மாநிலங்கள்லயே அதிகப்படியான கடந்த வருஷம் ஒன்றிய அரசு வெளியிட்ட தேசிய கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை பட்டியலில் 926 கல்லூரியில் 165 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கு. ஒட்டுமொத்த பிரிவில் 18 இருக்கு. பல்கலைக்கழகங்கள் 22, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 37, ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 9, மருத்துவக் கல்லூரி 7, பல் மருத்துவக் கல்லூரி 9, பொறியியல் கல்லூரிகள் 14, மேலாண்மை கல்லூரிகள் 11, பார்மசி கல்லூரிகள் 12, மாநில பல்கலைக்கழகங்கள் 10, கட்டிடக் கல்லூரி 6, வேளாண் கல்லூரிகள் 6, சட்டக் கல்லூரிகள் 2, புதுமையான நிறுவனங்கள் 2ன்னு சொல்லிட்டு சராசரியா 100ல் எத்தனை இருக்கோம் நாங்கள்? எந்த அடிப்படையில் ஒரு மேடையில் பேசுறீங்க? நான் சொல்றதுக்கு எல்லாமே நான் சொன்ன தரவுகள் இல்லை, ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவு. உயர்கல்வியில் சாதிச்ச மாநிலம் இன்னைக்கு உங்களுடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் எதிராக நிற்கிறோன்றதுக்காக மேடையில் ஏறி பேசுறீங்களே, நீங்க அந்த பொறுப்புல இருக்கிறதுக்கு முதல்ல தார்மீக உரிமை இருக்கா? இதே ஆளுநர் சொல்றாரு, இந்த மாநிலத்துக்கு ராமராஜ்யம் வேணும்னு ஒரு இடத்துல பேசினாரு. ராமராஜ்யம் வேணுமா? இதே ஆளுநர் சொல்றாரு, தேசிய கல்வி பத்தி ஒரு இடத்துல பேசுறாரு. இதே ஆளுநர் பேசுறாரு, இந்த நாடு முன்பு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதுன்னு பேசினார். நம்ம எல்லாம் பார்த்தோம். இதே ஆளுநர் அக்னிபாத் திட்டத்தை பற்றி சாவலாம பேசினார். இதே ஆளுநர் சொன்னார், நான் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் நிராகரிக்கப்பட்டதுக்கு சமன்னு சொன்னார். இதே ஆளுநர் தன்னோட வீட்டில் யாரோ ஒரு குடிகாரம் செஞ்சதுக்கு என்ன பேசினார் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அர்த்தம். அப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பொறுப்பற்ற முறையில் பேசுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இப்போது பல்கலைக்கழக வேந்தராக கவர்னர் இருக்காரு அப்படின்னும் போது அவர் ஒரு மாநாடு கூட்டுறாரு அப்படின்னா துணைவேந்தர்கள் கலந்துக்கணும் இல்லையா? எது கலந்துக்காம போனதுக்கு இதுதான் நானே கேட்குறேன் சார். நானே கேட்குறேன், எது கலந்துக்கணும்? 3 வாட்டி கலந்துக்கிட்டீங்கல்ல, என்ன டேட்டா எடுத்தீங்க? அந்த டேட்டாவை யார்கிட்ட கொடுத்தீங்க? இல்லை நீங்கள் ஒன்றிய அரசுலேருந்து நியமிக்கப்பட்டது தானே, ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி தான் நிதி வாங்கி கொடுத்தீங்களா? அந்த மீட்டிங் போட்டு என்ன செஞ்சீங்க?
சம்மர் டைம்ல நீங்க ஊட்டிக்கு போனா எழுந்து போய்க்கினே இருக்கும், உங்களை யாரும் போவேனான்னு சொல்ல. சரிங்களா? உங்களுக்கு ஊட்டிக்கு போகணும்னு தோணுச்சுன்றதுக்காக மொத்த பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நான் முதல்ல எளிமையா கேட்குறேன் சார். மூணு கூட்டம் போட்டீங்க. 3 கூட்டத்தோட முடிவு என்ன? அந்த முடிவுல இருந்து எடுத்த தீர்மானங்கள் என்ன? அந்த தீர்மானங்களை பத்தி எங்கேயாவது ஒன்றியத்திட்ட பேசுனீங்களா? பேசி ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தீங்களா? திரும்ப நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அந்த மேடையை தப்பா பயன்படுத்துறீங்க. யாரை கூட்டின்னு வரீங்க? நீங்க தனியா போட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்க இந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு வரீங்க. அவருக்கு ஒரு ட்ராக் ரிப்போர்ட் அதை விட அவர் ஆளுநராக இருக்கும்போது பேசுனதெல்லாம் இன்னும் அபத்தம் மேற்கு வங்கத்தில். ஸோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தில் வந்து பேசுறது பொய்யா பேசுறீங்க. பொதுவெளியில் நீங்க பேசின அத்தனை வார்த்தைக்கும் மன்னிப்பு வைக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து நீங்க நிப்பீங்க.